அப்போ அவளை நம்ம வீட்டுக்கு வர வச்சா நடக்க போற முதலிரவை தடுத்து நிறுத்திடலாம். இப்போதைக்கு சொத்தை காப்பாத்திரலாம். அவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தாதானே சொத்து பொண்டாட்டிக்கு போகும். அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல நான் குழந்தை பிறக்க விட மாட்டேன். அந்த சொத்தெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தான். அவளை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். ஆமா மகேஷ், நம்ம வீட்டுக்கு அவ வந்துட்டானா நாம வச்சதுதான் சட்டம். நீ என்ன சொல்றியோ பூங்கொடியும் அப்படியே கேப்பா. ஏன் சரவணனும் கேப்பான். அப்போ இப்பவே அவளை நம்ம வீட்டுக்கு வர வச்சிருவோம். அது எப்படி? வர வைக்கிறேன் பாரு. சொல்லு மகேஷ். நீங்க உடனே கிளம்பி பூங்குடி பெருக்கிற வீட்டுக்கு வந்துருங்க. என்னது? நீங்க உடனே கிளம்பி பூங்குடி பெருக்கால அவங்க மாமா வீடு அங்க வாங்க. ஏன் மகேஷ்? எல்லாத்தையும் உங்களுக்கு போன்லயே சொல்லணுமா? நீங்க நேரா கிளம்பி வாங்க, சொல்றேன். சரி வரேன். என்ன மகேஷ், நீ அவரை அங்க வர சொல்லிட்ட, இப்ப நாமளும் அங்க போறோமா? ஆமா. உன் பிளான் புரியுது மகேஷ். அங்க நடக்க போற முதலிரவை நிப்பாட்டிட்டு அந்த பூங்கொடிய நம்ம வீட்டுக்கு கூப்பிட போற. அங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்காம தடுக்க போற. சரிதானே? தெரிஞ்சிருச்சுல, வா. என்ன மகேஷ், வீடு வரைக்கும் வந்துட்டு இங்கேயே நிப்பாட்டிட்ட? காரோட உள்ள போய் இறங்கினாதானே கெத்தா இருக்கும்ல. இப்ப கெத்து காட்டுவா வந்திருக்கோம். நானே இவங்க வீட்டு வாசல மிதிக்க வச்சுட்டாளேன்னு கடுப்புல இருக்கேன். ஏதாவது பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. பூங்குடி எங்க ஓடுற? இரு பூங்குடி. ஐயோ என்னாச்சு? நல்ல தூசி பட்டுருச்சு. எங்க காட்டு, எங்க காட்டு. ஒண்ணும் இல்ல. ஐயோ கண்ணுல தூசி என்ன போலியா? என்ன பண்ற? சரி. புருஷன் பொண்டாட்டினா அப்படித்தான் இருப்பாங்க மகேஷ். ஏன் அது உனக்கு தெரியாதா?